சூளாமணி காட்டும் திருமண காட்சிகள். திருமண சடங்குகள். சூளாமணியில் குறிப்பிடப்பட்டுள்ள திருமணச் சடங்குகள்: ஜோதிடம் பார்த்தல், திருமண நாள் பார்த்தல், மங்கள நீராடுதல், நறுமண பொருட்களால் மெழுகுதல், வேள்வி மன்றம் அமைத்தல், முகூர்த்த நேரம் குறித்தல், தாரை வார்த்து கொடுத்தல், பொருள் கொடுத்தல், அருந்ததி பார்த்தல் போன்றவை. ஜோதிடம் பார்த்தல். பழந்தமிழர்கள் நற்செயல்கள் எதுவாயினும் நல்ல நாளிலே தொடங்குவது வழக்கம். திருமணத்தில் தொடக்க நிகழ்ச்சியாக முதலில் கணியன் ஆராய்ந்து கூறுமிடத்தில் நிமித்தம் பார்ப்பர். இதை சூளாமணி இக்காப்பிய தலைவி சுயம்பிரபை பிறந்த அன்றே நாணக்கோதை நங்கை பிறந்த நாளே வானக்கோனின் மான் புனர் வார்கண் மருவில் தானக்கோளிர் சாதக ஓலை தலை வைத்தார் என சுயம்பிரபைக்கு நல்ல மணமகன் கிடைப்பான் என்றும் தேசமாளும் மன்னனின் மகனை மணம் முடிப்பாள் என்றும் கூறுகிறது. கணியன் ஆராய்ந்து கூறிய நன்னாளில் நல்ல நேரத்தில் முறைப்படி விழா நிகழ்வுகள் நடைபெற்றன. அப்போது சுயம்பிரபையின் திருமணம் குறித்து முரசங்களால் அறிவித்தனர். மங்கள நீராட்டும் பழக்கம். மணமகளும் மணமகனும் திருமணத்திற்கு முன்பு தனித்தனியே மங்கள நீராடுவதை சூளாமணி குறிப்பிடுகின்றது. மண நாள் அன்று 2 யானைகள் ஒரு சேர எடுத்து வந்த பொற்குடங்களில் இருந்த நீரில் மணமகன் திவிட்ட நம்பி மங்கள நீராடுதலை செய்தான். நீராடல் முடிந்ததும் ஆடை அணிகலன்கள் அணிந்து கொண்டு மண விழாவுக்காக புதிதாக அமைக்கப்பட்ட வேள்வி மன்றத்தை அடைந்தான். இமயமலை அடிவாரத்தில் இருந்து எடுத்து வந்த நீரை கொண்டு சுயம்பிரபை நன்னீராட்டினர். மேலும் திருமண வேள்வி மன்றம் புறப்படும் முன் புத்தாடை உடுத்தி ஒப்பனை செய்து கொண்டு வரும்போது பெண்கள் வாழ்த்து பாடல் பாடி அழைத்து சென்றனர். முதுமையான செவ்விய பெண்கள் திருமணத்தை செய்து வைத்தனர். புதல்வரை பெற்றெடுத்த மகளிர் 4 கூடி கொண்டவனை பேணும் கற்பில் சிறந்தவள் ஆகுக என வாழ்த்தினர். நீரோடு நெல்லும் மலரும் கலந்து மணமகளின் கூந்தலில் தூவினர். இவ்வாறு திருமண சடங்குகள் நிகழ்ந்தன. வேள்வித்தீ வளர்த்தல். மணவிழா நடைபெறும் மண்டபத்தில் மங்கள கலங்கள் வைக்கப்பட்டன. அவ்விடத்தில் வேள்வித்தீயை வளர்ப்பவர்கள் கூறு கூறாக பகுத்து பயின்ற மறைமொழியை ஓதி வேள்வித்தீயை வளர்த்தனர். தாரை வார்த்து கொடுத்தல். வேள்வி மண்டபத்தில் வேள்வித்தீ எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் திருமணத்திற்கு வந்திருக்கும் கூட்டத்தின் முன்பு மணமகளின் தந்தை சுவலனசடி மன்னன் சுயம்பிரபையை திவிட்ட நம்பிக்கு தாரை நீர் வார்த்து கொடுத்தான். அழல் வலம் வரும் சடங்கு. திவிட்ட நம்பி காப்பிய தலைவியின் கை விரலை பற்றி கொண்டு தீயை வலம் வரும் சடங்கை அழல் வலம் வரும் சடங்கு எடுத்து காட்டுகிறது. பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் சேர்ந்து வேள்வி தொழிலை சிறப்பாக செய்தவர்களுக்கு பொருள் வழங்கி மகிழ்ந்தனர். மண வேள்வி தீயை வளர்த்த வேள்வி ஆசானுக்கும் அந்தணருக்கும் மணமக்கள் வீட்டார் விரும்பியவற்றை கொடுப்பதே சங்கதி கொடுக்கும் சடங்காகும். அருந்ததி பார்த்தல். மணமக்கள் அருந்ததி பார்க்கின்ற விதத்தை சூளாமணியின் வானரி எங்கும் வளர் சோதி வட மீனை காண மயிலன்ன வடன் முன்னை நனி காட்ட என்ற பாடல் வரிகள் காட்டுகின்றன. வடமொழி வழங்கும் இடத்தில் கதை களம் இருந்தாலும் தென்னாட்டு மக்களின் திருமணச் சடங்குகளை பின்பற்றியுள்ளதை சூளாமணி சிறப்பாக குறிப்பிடுகிறது. இப்படி அக்கால மக்களின் அழகான திருமண காட்சிகளை நம் கண்முன்னே நிறுத்தி மகிழச் செய்கிறது சிறு காப்பியமான சூளாமணி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.